அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ். நான் உங்கள் தையல் பழகு சரோ பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தையல் பழகு சரோ சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து நம்ம யூடியூப் சேனல் பார்த்து டெய்லரிங் சேனல் பார்த்து நிறைய பேர் வந்து கிளாஸ் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட்னால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி நீங்கள் இன்னமும் வந்து நிறைய சப்போர்ட் கொடுங்க. நியூவாக பார்க்குற நியூ சப்ஸ்கிரைபர் அனைவருமே என்னோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ புதுசாக வந்து நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற தொடர்ந்து டெய்லரிங் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் எல்லா கிளாஸுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, நம்ம கிளாஸில் வந்து நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கீங்க. டெய்லரிங் கிளாஸில் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் கிளாஸஸ் வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே படிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு 5 பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஸோ எல்லாருமே வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு கிளாஸில் எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிற செப்பரேட்டான குரூப்பில் கேளுங்க. ஓகே, நம்ம வந்து மேக்ஸி கிளாஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. நம்ம வந்து இன்னைக்கு பிளவுஸ் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிளவுஸ் கிளாஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மேம் பிளவுஸ் கிளாஸ் வந்து சீக்கிரம் போடுங்க அப்படின்னு. ஸோ பிளவுஸ் கிளாஸில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிளவுஸில் பேசிக்காக நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹவு டு டேக் பாடி மெஷர்மெண்ட் ஃப்ரம் பாடி, அதாவது நேரடியாக எப்படி வந்து ஒரு பிளவுஸ் கட் பண்ணுறதுக்கு, ஒரு லைனிங் பிளவுஸ், நார்மல் பிளவுஸ், இல்லை எந்த டிசைன் பிளவுஸ் கட் பண்ணுறதுக்காக இருந்தாலும் ஒரு பாடி மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கணும், நம்ம நேரடியாக வந்து நம்ம எப்படி எடுக்கணும், என்னென்ன அளவுகள் இம்பார்ட்டண்டாக எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் என்னோட மெத்தட் கட்டிங் தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். என்னோட மெத்தடில் தான் பேட்டர்ன் வந்து போட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு என்னென்ன அளவுகள் வந்து இம்பார்ட்டண்டாக நம்ம எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை என்னென்ன அளவுகள் எடுக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு என்ன அளவு முக்கியமாக தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி இன்ச் டேப்பை எடுத்துக்கோங்க. ஒரு டெய்லர் வந்து மேக்ஸிமம் இந்த இன்ச் டேப்பை கையோடு வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து டெய்லரிங் கற்றுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மகிட்ட இருக்க வேண்டிய ஒன்று வந்து இந்த டேப்பு தான். டேப் இருந்தால் தான் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்க முடியும். நம்ம ப்ளவுஸில் இருந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் அளந்து எடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இது வந்து டெய்லர்ஸ் கிட்டே இருக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் ஒரு டூல்னே சொல்லலாம். ஓகே, நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து என்னோட மெத்தடில் நான் பேட்டர்ன் போட்டு கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பாடி மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா நம்மளுடைய அதாவது நம்மளுடைய பாடி சர்க்கம்ஸ்டன்ஸ், அதாவது நம்மளுடைய அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் தான் வேணும். அதாவது ஆம்கோலுக்கு கீழே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆம்கோல் இப்படி லிஃப்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் இல்லையா, அதுக்கு கீழே தான் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். பாடி மெஷர்மெண்ட் எடுக்கணும். அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் தான் எடுக்கணும். இன்ச் டேப் இந்த மாதிரி பேக் சைடு கொண்டு போயிட்டு இந்த மாதிரி பேக் சைடு கொண்டு போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட்டு தான் வேணும். நம்ம என்னோட மெத்தடில் பேட்டர்ன் போடுறதுக்கு வந்து மிடில் செஸ்ட் எல்லாம் தேவைப்படாது. நம்மளுக்கு அப்பர் செஸ்ட் தான் வேணும். ஸோ வந்து ஆம்கோலுக்கு கீழே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இந்த ஆம்கோல் எங்கே இப்படி லிஃப்ட் பண்ணுவோமோ அது கீழே முடிகிற இடம் இருக்கும் இல்லையா, அங்கே ரொம்ப இப்படி மேலேயும் எடுக்கக்கூடாது, ரொம்ப கீழேயும் எடுக்கக்கூடாது. கரெக்டாக வந்து இந்த மாதிரி வச்சுட்டு ஒரே ஒரு ஃபிங்கர் மட்டும் உள்ளே வச்சுக்கோங்க. அதாவது ரொம்ப டைட்டாகவும் எடுக்கக்கூடாது. ஸோ வந்து ஒரே ஒரு ஃபிங்கர் வச்சுட்டு நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம இந்த கையை லிஃப்ட் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி அந்த இடத்துல ஆம்கோல், இந்த ஆம்கோல் ஷேப் வந்து நம்மளுக்கு ஷோல்டர் கீழே இந்த ஆம்கோல் ஷேப் முடியிடும். ஸோ எனக்கு வந்து என்னோடய பாடி மெஷர்மெண்ட் வந்து 28. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப டைட்டாகவும் எடுக்க வேண்டாம். 1 ஃபிங்கர் உள்ளே வச்சுக்கோங்க. 1 ஃபிங்கர் உள்ளே வைக்கணும். வெளியில் வந்து நம்மளுக்கு மெஷர்மெண்ட் தெரியணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து உடம்பு அளவுங்கிறது தான் நான் சொன்னது. பாடி சர்க்கம்ஸ்டன்ஸ், அதாவது அதை எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் மெஷர்மெண்ட், உடம்பு அளவு, ரெடி மெஷர்மெண்ட் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ வந்து பாடி மெஷர்மெண்ட், ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு உடம்பு அளவு தான் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஷோல்டர் எல்லாமே நம்ம ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிடுவோம். இருந்தாலும் உங்களுடைய நேரடியாக உங்களோட பாடியில் இருக்கிற ஷோல்டர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ வந்து ஷோல்டர் போன் டு போன் எடுத்துக்கோங்க. ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஃபுல் ஷோல்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி பின்னாடி கொண்டு போய்க்கோங்க. ஹேரெல்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி இந்த ஷோல்டர் போன், அதாவது இந்த ஆம்கோல் நம்ம லிஃப்ட் பண்ணுவோம் இல்லையா, இந்த ஷோல்டர் போன்லேருந்து இந்த ஷோல்டர் போன் வரைக்கும் இருக்கிற
போன் டு போன் மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப இப்படி கீழேயும் போகக்கூடாது, ரொம்ப மேலேயும் போகக்கூடாது, கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி எடுக்கல ஷோல்டர் போன் டு ஷோல்டர் போன் எடுத்துக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 13 இன்ச். ஸோ இந்த மாதிரி ரொம்பையும் மேலே போகாமல், யாராவது இருந்தாங்கன்னா ஹெல்ப்புக்கு எடுத்துக்கோங்க, அவங்கள கூப்பிட்டுக்கோங்க. ஓகே, ஷோல்டர் போன் டு ஷோல்டர் போன் வந்து எவ்வளோனா 13 இன்ச். நம்ம அதில் பாதியை தான் நம்ம மார்க் பண்ணுவோம், ஹாஃப் ஷோல்டரை தான் நம்ம எடுத்துக்குவோம். 13 பாதி 6. ஸோ அதுதான் வந்து என்னோட ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் சர்க்கம்ஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. ஆம்கோலுடைய சுற்றளவு எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம இதெல்லாமே ஃபார்முலாவில் கண்டுபிடிப்போம். என்னோட பேட்டர்ன் படி நான் வந்து ஃபார்முலா சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அந்த ஃபார்முலா படி தான் நம்ம பேட்டர்ன் போடுவோம். ஸோ வந்து அதுபடி நம்ம கண்டுபிடிச்சிவோம். இருந்தாலும் உங்களுடைய ஒரு செக்கிங்காக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆம்கோலுடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னா 13 இன்ச் வருது. 1 கிட்ட வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா 13 இன்ச் வருது. கொஞ்சம் லூஸாகவே எடுத்துக்கோங்க. இப்படி கையை வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணணும். ஸோ ரொம்ப டைட்டாக எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஆம்கோல் வந்து இந்த மாதிரி கரெக்டாக இந்த எந்த இடத்துல நம்ம ஷோல்டர் முடியுமோ அந்த இடத்துல. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 இன்ச் வருது. ஸோ இந்த மாதிரி ஆம்கோலுடைய சுற்றளவு அளந்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக இந்த ஷோல்டர் இங்கே முடிகிற இடம், இப்படி இந்த இடத்துல நம்ம லிஃப்ட் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி கையை. ஸோ அந்த சுற்றளவு எடுத்துக்கோங்க. ஆம் ரவுண்டை தான், ஓகேங்களா? அதில் பாதியை தான் நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ ஃபுல் ஆம் தான் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன அளவு வேணும் அப்படின்னா, நம்ம வந்து உடம்பு அளவு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து முன்கப் உயரம் வேணும், ஃப்ரண்ட் கப்பு முடிகிற இடம் வேணும். நம்மளுக்கு வந்து ஷோல்டர்லேருந்து மிட் ஆஃப் த ஷோல்டர், ஸோ மிட் ஆஃப் த ஷோல்டர்லேருந்து உங்களுக்கு முன்கப் உயரம், அதாவது நிப்பிள் பாயிண்ட்டு. நம்மளுக்கு வந்து நிப்பிள் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த கப் ஷேப் முடிகிற இடம் வந்து எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த மாதிரி கப் ஷேப் வந்து ரொம்ப இருக்கும், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டவுனில் வச்சு எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? வீடியோவில் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் 10.5 வருது. ஸோ டவுனில் எடுக்கிறப்ப 11 இன்ச் வருது. முன்கப் உயரம் வந்து 11 இன்ச் வருது. மிட் ஆஃப் த ஷோல்டர்லேருந்து எடுத்துக்கோங்க. மிட் ஆஃப் த ஷோல்டர்லேருந்து எடுத்துக்கோங்க. மிட் ஆஃப் த ஷோல்டர்னா ஷோல்டருக்கு மிட்டில், ஓகேங்களா? இடையில இருக்கிற இது எடுத்துக்கோங்க. அது வந்து 2 பக்கமே ஒரு எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 10.5 இன்ச் வருது. ஒரு சைடு வந்து 11 இன்ச் வருது. நான் 10.5 எடுத்துக்கிறேன். முன்கப் உயரம் வந்து 10.5. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உடம்பு அளவு வேணும். ஃபுல் ஷோல்டர் நம்ம எடுத்தாச்சு. ஃபுல் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் டு ஷோல்டர் அது எடுத்தோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு உள்ள போன் இருக்கும், அந்த போன் டு போன் அதை எடுத்துக்கணும். இன்ச் வருது. நெக்ஸ்ட் வந்து ஆம்கோல் சர்க்கம்ஸ்டன்ஸ், ஆம் ரவுண்ட் 12. நெக்ஸ்ட் வந்து முன்கப் உயரம் 10.5. ஸோ இந்த அளவுகள் தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடுப்பு அளவு, அதாவது நம்ம வந்து ஃப்ரண்ட் கப்பு எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு 1 இன்ச் கீழே இடுப்புடைய அளவு. ப்ளவுஸ் முடிகிற இடம் இருக்கும் இல்லையா, அங்கே நம்ம ஹிப்பு பெண்ட் ஆகிற இடம்னு வச்சுக்கோங்க, பெண்ட் ஆகிற இடம். ஸோ பெண்ட் ஆகிற இடத்துல வந்து உங்களுடைய இடுப்பு அகலத்தை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்ச் டேப்பில் 1 ஃபிங்கர் வந்து உள்ளே பிடிச்சிக்கோங்க. ரொம்ப டைட் ஃபிட்டில், ஏன்னா ஊக்கெல்லாம் மாட்டணும். ஸோ எடுக்கிறப்போ எனக்கு ரொம்ப டைட்டாக எடுத்தால் 24 வருது, ரொம்ப லூஸாக எடுத்தால் 26 வருது. அதுக்கு 2க்கு இடைப்பட்ட அளவு 25.
ஸோ 25 எடுத்துக்கோங்க. எங்கே வந்து உங்களுடைய கப்பு முடியுதோ அந்த இடத்துல ஒரு 1 இன்ச் கீழே தள்ளி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அது வந்து இடுப்பு அளவு, இடுப்புடைய சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு 25 இன்ச்சுங்கிறத எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ முக்கியமான அளவுகள் இதெல்லாம் தான். அப்புறம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ப்ளவுஸில் தேவைப்படுறது கையுடைய உயரம், கையுடைய சுற்றளவு. ஸோ கையுடைய உயரம் கையுடைய சுற்றளவு ஸோ கையுடைய உயரம் வந்து நீங்கள் நார்மல் கை வைக்கிறீங்க இல்லை எல்போ கை வைக்கிறீங்களான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு நார்மல் கை தான் வைக்க போகிறேன் அப்படின்னா நார்மல் கையுடைய உயரம் எடுத்துக்குவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எங்கே ஆம்கோல் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து நார்மல் கை வந்து நான் ஒரு 5 இன்ச் வச்சுக்குவேன். ஸோ எனக்கு வந்து நார்மல் கை வந்து 5 இன்ச் இருக்குது. அது கூட நம்ம தையலுக்கெல்லாம் கட் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா விடணும். ஸோ அந்த இடத்துல நார்மல் கையுடைய உயரம் வந்து இங்கேருந்து ஷோல்டர் எங்கே முடியுதோ அங்கேருந்து நார்மல் கை வந்து இந்த மாதிரி இன்ச் ஷேப்பை கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல சுற்றளவு அளந்து எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல கையுடைய சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு. கை எங்கே உயரம் முடியுதோ அந்த இடத்துல கையுடைய சுற்றளவை அளந்து எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 8 இன்ச் வருது. நான் லூஸுக்காக ஒரு 9 இன்ச்சாக கூட எடுத்துக்கலாம். 8 இன்ச் வருது. ஸோ வந்து நான் 8 இன்ச்சாகவே எடுத்துக்கலாம். பேட்டர்னில் போடுறப்போ 1/2 இன்ச் லூஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, எங்கே உயரம் நார்மல் கை முடியுதோ அந்த இடத்துல சுற்றளவு அளந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எல்போ கை வந்து கண்டுபிடிக்கணும். எல்போ கை வைக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய இந்த இது எல்போ மடக்குவீங்க இல்லையா, அது வரைக்கும் அதோட அந்த இது வரைக்கும் அந்த எல்போ முட்டி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு 10-11 இன்ச் வரும். எனக்கு வந்து 10 இன்ச் வருது. இந்த எல்போ வந்து இப்படி மடக்கிற இடத்துல அந்த 10 இன்ச் எங்கே வருதோ அந்த இடத்துல சுற்றளவை அளந்து எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் எல்போ கை வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல சுற்றளவு வந்து அளந்து எடுத்துக்கோங்க. அங்கே வந்து எனக்கு 9 இன்ச் வருது. ஸோ அந்த இடத்துல நான் வந்து 9 இன்ச்சுங்கிறத நோட் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மல் கை ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நார்மல் கையுடைய உயரம் 5 இன்ச். நார்மல் கையுடைய சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச். ஒன்பது இன்ச்சாகவே வச்சுக்கிறேன். ஸோ இந்தந்த அளவுகள் தான் நம்மளுக்கு வந்து முக்கியமாக நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுகள். நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதா இருந்தாலும் சரி, லைனிங் ப்ளவுஸ் இல்லை டிசைன் ப்ளவுஸ் எந்த ப்ளவுஸ் தைக்கிறதா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு மெஷர்மெண்ட் வந்து ஒன்று தான், சேம் தான். நம்ம ஃபார்முலா தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான நெக் பேட்டர்ன் பார்ப்போம், டிஃப்ரெண்ட்டான நெக்கோட ஹைட் எல்லாம் பார்ப்போம். ஸோ வந்து இதுதான் நம்மளுக்கு தேவையான அளவுகள். கண்டிப்பாக வந்து இந்த பாடி மெஷர்மெண்ட்லாம் நீங்களும் நேரடியாக உங்கள் உடம்புல எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய டெய்லரிங் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.